வணக்கம். We learn about chemical properties of metal. Lesson number 3, CBSE Science, Chapter 3, Metal and Non-Metal lesson. We study about chemical properties of metal. First class we study about physical properties of metal and non-metal. We now study about chemical properties of metal. Okay, chemical properties of metals. So already learn about metal and non-metal difference. So just one time we recall that purpose only we present. Okay, metals are solid and இருக்கக்கூடியது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போன கிளாஸ் பார்த்தது. ஜஸ்ட் யூ ரீகால் பண்ணதுக்காக மறுபடியும் இந்த வீடியோ இந்த சொல்லி எடுத்து வந்திருக்கேன். ஓகே, எஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் ஆக்டிவிட்டி பேஜ் நம்பர் 40. நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 40ல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு மெட்டல் ஆரம்பிக்கும். அதில் வந்துருங்க ஆக்டிவிட்டி 3.9ல் கோல்டு ஈச் ஃபாலோயிங் அலுமினியம், காப்பர், அயான், லெட்டு, மெக்னீசியம், சிங்க் அண்ட் சோடியம். அலுமினியம், காப்பர், அயான், லெட்டு, மெக்னீசியம், சிங்க், சோடியம். இந்த மெட்டல் எல்லாமே அட்டம் நம்பர் 30க்குள்ள இருக்கிறது தான் வித் ஏ பேர் ஆஃப் டங். ஓகே, அதை நம்ம நல்லா பிடிச்சிட்டு அண்ட் ட்ரைங் பேனிங் ஓவர் ஃப்ளேம். collect the product it formed. Let the product metal surface cool down. Okay, கொடுத்தக்கூடிய மெட்டலில் எது ஈஸியாக உச்சு மெட்டல்ஸ் ஆர் பேன் ஈஸிலி அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய மெட்டலில் ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடியது அட்டாம் நம்பர் 12 இருக்கக்கூடிய மெக்னீசியம். ஓகே, தென் வாட் ஃப்ளேம் கலர் டிட் அப்சர்வ் தி when the metal burn. மெட்டல் பேன் போது என்ன கலரில் நமக்கு எரியும் அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து நார்மலாக ப்ளூ கலர். ஓகே, how does the metal surface appear burning? அப்போ நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து நார்மலாக இருந்திருக்கு கிடைக்கக்கூடிய what does the metal surface appear in burning? ஓகே, சில்வர் ஒயிட் கலரில் கிடைக்கக்கூடியது. ஓகே, arrange the metal decreasing order of reactivity towards oxygen. ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது டிகிரீஸ் ஆக்டிவிட்டி சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், தென் சிங்கு, அயான், லெட், காப்பர். நம்ம அட்டாம் நம்பர் படி சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். ஓகே, தென் சிங்கு தான் ஈஸியாக ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அயான், லாஸ்ட் தான் இருந்திருக்கு நம்ம காப்பர். ஓகே, இந்த ஆர்டர் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர் அப்படின் போது ஆக்சைட்ஸ் ஆஃப் அலுமினியம், தென் காப்பர், அயான், லெட், மெக்னீசியம்ஸ் ஆர் சாலிபிள். சோடியம் ஆக்சைட்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். ஓகே, எல்லாமே சாலிபிள் இருந்திருக்கு. ஆக்சைட்ஸ் ஆஃப் சாலிபிள். ஓகே, sodium oxides are more soluble in water. Okay, next reaction with make யார் ஒரு மெட்டலை நமக்கு வந்து அதாவது எந்த மெட்டல் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் இந்த மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் சிம்பிள் யூ நோ தட் Mg, oxygen symbol O2 gives MgO. Okay, valency to cancel, so we can call it as MgO. Any suppose zinc with oxygen gives zinc oxide, sodium with oxygen, sodium oxides, any metals. Okay, air means nitrogen and oxygen. Nitrogen is a inert. Okay, chemically inert. Oxygen only react with metals. For example, another one example, normally metal plus oxygen gives metal oxides. When copper react with copper 2 oxide, அதாவது cupric oxides. Cu plus O2 gives CuO. Cu metals individually you write, then N2O2 Br2. ஸோ இப்போ நம்ம 4 காம்பவுண்டை தான் நம்ம 2 போட்டு எழுதுவோம். இதெல்லாம் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கேலஜன்ஸ். ஓகே, அப்போ வந்து அதில் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது O2 நம்ம எழுதுகிறோம் CuO. அதே போல் அலுமினியம் ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணால் இருந்திருக்கு அலுமினியம் ஆக்சைடு. இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தது தான். ஏற்கனவே ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே. ஓகே, அலுமினியம் சிம்பிள் Al ப்ளஸ் ஆக்சிஜன் O2 கிவ்ஸ் இருந்திருக்கு Al2O3. Al வேலன்சி 3, ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஓகே, amphoteric oxide, both acid and base produces salt and water. பண்ணா அதில் இருந்திருக்கு amphoteric oxide சொல்லுவோம். மெட்டல் ஆக்சைட்ஸ் நார்மலாக ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குது. இப்போ அலுமினியம் ஆக்சைடு ஆர் சிங்க் ஆக்சைடு இருக்குது அப்படின்னா அது ஆசிட் as well as base ப்ரொடியூஸ் பண்ணு, அதாவது ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டர்.
ஆசிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், சால்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதாவது பேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆம்பர்டெரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் சிங்க் ஆக்சைடு ஆம்பர்டெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிக்கிறது. ஓகே, மெட்டல் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு வித் ஆசிட் அண்ட் பேஸ். ஒரு அலுமினியம் ஆக்சைடோட ஒரு ஆசிட், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுக்கிறோம். அப்போ இதில் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அலுமினியமும் சிஎல் சேர்ந்து அலுமினியம் குளோரைடு அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வாட்டர். ஓகே, அலுமினியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும். NaAlO2 NaAlO2 கிடைக்கும். இதே போல் நாம் ஏற்கனவே சிங்கு கூட சோடியம் ஆக்சைடு எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெசனில் எழுதிப்போம், சோடியம் சிங்கேட்னு எழுதியிருப்போம், NaZnO2 அப்படி சரியா, O3 எழுதி. அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே இருந்திருக்கோம். இதே போல் தான் அலுமினியம் இப்போ நம்ம இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு OH KH எழுதுகிறாங்க. இதில் வந்து சோடியம் NaAlO2 அலுமினியம் ஆக்சைடு கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது அலுமினியம் குளோரைட், சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணும்போது சோடியம் மெட்டா அலுமினேட் NaAlO2. ஓகே, மெட்டல் ஆக்சைடு கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மெட்டல் ஆக்சைடு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து காம்பினேஷன் தான் நடக்கும். ஓகே, காம்பினேஷன் ரியாக்ஷன் தான். ஏன்னா ரெண்டுலையுமே போத்துலேயும் நினைச்சிருக்கோம் ஆக்சிஜன் இருக்குது, கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா நினைச்சிருக்கோம் காம்பினேஷன் ரியாக்ஷன். அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு Na2O சோடியம் ஆக்சைடு வித் வாட்டர் ஃபார்முலா H2O ரெண்டு கம்பைன் பண்ண நினைச்சிருக்கோம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஓகே, பொட்டாசியம் H2O செஞ்சுக்கு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். அந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிளாக CaO குயிக் கிளைம் வித் வாட்டர் வித் CaOH ட்வைஸ். இந்த எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம் மெட்டல் ஆக்சைடு வித் வாட்டர் கூட எழுதினால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைட்ராக்சைடு கிடைக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, மெட்டல் ஆக்சைடு கூட இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெட்டல் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணோம், தென் மெட்டல் கூட என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வாட்டரை கூட ஆட் பண்ணுறோம். ஓகே, why metals like potassium and sodium kept impressed in the kerosene oil, அதாவது நம்ம கெரோசின் உள்ளதான் வைக்கிறோம். அதே போல் நான் மெட்டலில் பாஸ்பரஸ் எப்பவுமே நினைச்சிருப்போம்னா ஒயிட் பாஸ்பரஸ் எப்பவுமே வந்துருக்கு வாட்டரில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக கெரோசின் இருக்குது, உள்ளே வந்து பீஸ் என்ன பண்ணியிருக்கோம் பொட்டாசியம் ஆர் சோடியம் போட்டிருக்கோம். அப்போ மெட்டல் சச்சஸ் பொட்டாசியம் அண்ட் சோடியம் ரியாக்ட் வித் விக்ரோஸ்லி அப்படின்னா தீவிரமாக எஞ்சிருக்கோம் ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து எஞ்சிருக்கு கேட்ச் ஃபயர் இஸ் கெப்ட் ஓப்பன் பிளேஸில் வச்சோம்னா எஞ்சிருக்கோம் ஈஸியாக கேட்ச் எஞ்சிருக்கோம் ஃபயர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதனால் நம்ம எஞ்சிருக்கு ப்ரொடக்ட் தம் ப்ரிவெண்ட் ஆக்சிடென்டல் ஃபயர்ஸ் கெப்ட் இம்ப்ரெஸ் வந்து கெரோசின் ஆயில். வெளியே வச்சோம்னு சொன்னால் நான் நார்மலாக கேட்ச் எஞ்சிருக்க ஃபயர் ஆயிரும். அதனால் எப்போவுமே இதுக்குள்ளே வச்சிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ரியாக்ஷன் யூஸ் பண்ணும்போது மட்டும் வெளியே எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, மீதி எல்லாம் பர்பஸ் எப்பவுமே எங்கே அண்டர் தி கெரோசின் ஆயில். யாரெல்லாம் அப்படின்னா பொட்டாசியத்தையும் சோடியத்தையும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் அயன் ஃபில்லிங் இஸ் தி ஸ்ப்ரிங்கிள்டு இன் டு த ஃப்ளேம் இன் த பேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அயன் ஃபில்லிங் இஸ் ஸ்ப்ரிங்கிள்டு இன் டு த ஃப்ளேம் ஆஃப் த பர்னர். அதாவது ஃப்ளேம் பர்னரில் நமக்கு வந்து இருந்திருக்கு ஸ்ப்ரிங்கிள்டுனா இருந்திருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, தெளிக்கிறோம். அயன் ஃபில்லிங் பேன்ஸ் இருந்திருக்கு ஸ்ப்ரிங்கிள்டு த ஃப்ளேம் ஆஃப் தி பர்னர். அப்போ நமக்கு எழுந்துருன்னா இந்த பர்னரில் எழுந்திருக்கும் இப்படி ஒரு இது வந்து லாஸ்ட் என்ன கிடைக்குன்னா ஒரு பீஸ் கிடைக்கும். சரியா, அந்த லாஸ்ட் கிடைக்கக்கூடியது. ஓகேயா, இல்லை அயனை வந்து நம்ம பீஸ் பண்ணுறோம். பீஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் லாஸ்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஓகே, so already learn about metal and non-metal difference. So just one time you recall that purpose only we present. Okay, metals are solid and இருக்கக்கூடியது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போன கிளாஸ். anodizing process எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு clean அலுமினியம் ஆர்டிகல் இஸ் மேட் ஆஃப் anode. ஓகே, ஒரு anode cathode அப்படின்னு சொல்லி நம்ம anode பண்ணுறோம். electrolysis with dilute sulfuric acid H2SO4. The oxygen gas evolved anode react with aluminum to make thicker productive oxygen layer. இப்போ வந்து அலுமினியத்தை எதோட ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம சல்ஃபரிக் ஆசிடோட எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு லேயர் பண்ணுது ஆக்சைட்ஸ் லேயர்
is tied to give aluminum particle attractive finishing. அதாவது ஒரு லேயர் ஆஃப் ஃபார்ம் வச்சுன்னா அஞ்சிருக்கு அலுமினியம் அட்ராக்டிவ் வந்துருக்கு நமக்கு கிடைக்கிறதுக்காக வந்துருக்கு ஆனடைசிங் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அலுமினியம் மெட்டல்ஸ் வந்து ஆனடைசிங் ப்ராசஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3.10 வரும். நம்ம இப்படி ஸ்மால் பீஸ் ஆஃப் அலுமினியம், காப்பர், அயான், லெட்டு, மெக்னீசியம், சிங்க் அண்ட் சோடியம். சரியா, அலுமினியம், காப்பர், iron, lead, magnesium, zinc and sodium separately in a beaker, half filled with cold water. சரியா, எல்லாத்துலயுமே நினைச்சிருக்கோம் half filled with நினைச்சிருக்கு cold water நினைச்சிருக்கோம் small piece எடுத்து. ஓகே, which metal react with cold water? நார்மலாக கோல்டு வாட்டரில் எந்த மெட்டல் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்டாம் நம்பர் 20க்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டல் ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது மேக்ஸிமம் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸாக இருக்கும். சரியா, சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மெட்டல்ஸ் ஆர் சென்சரி ரியாக்ட் வித் கோல்டு வாட்டர். சரியா, நமக்கு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது எஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம், அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் படி என்ன எழுதிக்கலாம். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன்க்ரீசிங் ஆர்டர் தி ரியாக்டிவிட்டி வித் கோல்டு வாட்டர். இதெல்லாம் ரியாக்டிவிட்டியில் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கால்சியம், பொட்டாசியம், சோடியம். ஓகே, கால்சியம் ஈஸியாக ரியாக்ட் ஆகும், தென் பொட்டாசியம், தென் சோடியம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிட் எனி மெட்டல்ஸ் ஃபயர் ஆன் வாட்டர். வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது எது ஃபயர் ஆகும்? சோடியம் அண்டு பொட்டாசியம். ஓகே, வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது எது ஃபயர் ஆகும்? சோடியமும் பொட்டாசியம். டஸ் எனி மெட்டல் ஸ்டார்ட் ஃப்ளோட்டிங் ஆஃப்டர் சம்டைம்ஸ்? கால்சியம் மட்டும் தான். ஓகே, ஓகேயா, 3.10 புரிஞ்சுதா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம கோல்டு வாட்டரில் ரியாக்ட் பண்ண நெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன அப்படின்னா கோல்டு வாட்டரில் நார்மலாக லைட் வெயிட் மெட்டல் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டல் ஆக்சைடு வித் டைலூட் ஆசிட். ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து நம்ம போன லெசன்கள்லாம் பார்த்தே தான். நமக்கு நார்மலாக அங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சால்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக எழுதியிருப்போம். இப்போ நமக்கு என்ன பண்ணால் இப்போ லாஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் வந்து பேஸ் ஆசிட் பேஸ் சால்ட்டில் நம்ம வந்து சால்ட்டு வேணும். இப்போ அதே இதில் வந்து என்ன வேணும்னு நம்ம சால்ட்டு ப்ரொடியூஸ் அங்கே பண்ணோம். இங்கே இருந்திருக்கும் ஒரு மெட்டல் கூட டைலூட் ஆசிட் எட் பண்ணால் கிடைக்கும், சால்ட் அண்ட் ஹைட்ரஜன். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்க் ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் gives செஞ்சுக்கும் zinc chloride plus hydrogen gas. Okay, for example, another one example, normally metal plus oxygen gives metal oxides. When copper react with copper 2 oxide, அதாவது cupric oxides, Cu plus O2 gives CuO. Cu metals individually you write, then N2O2 Br2. ஸோ இப்போ நம்ம 4 காம்பவுண்டை தான் நம்ம 2 போட்டு எழுதுவோம். இதெல்லாம் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கேலஜன்ஸ். ஓகே, அப்போ வந்து அதில் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது O2 நம்ம எழுதுகிறோம் CuO. அதே போல் அலுமினியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணால் இருந்திருக்கு அலுமினியம் ஆக்சைடு. இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தது தான். ஏற்கனவே ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது எல்லாமே. ஓகே, அலுமினியம் சிம்பிள் Al ப்ளஸ் ஆக்சிஜன் O2 கிவ்ஸ் இருந்திருக்கு Al2O3. Al வேலன்சி 3, ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஓகே, amphoteric oxide, both acid and base produces salt and water பண்ணா அதில் வந்துருக்கு amphoteric oxide சொல்லுவோம். மெட்டல் ஆக்சைட்ஸ் நார்மலாக ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குது. இப்போ அலுமினியம் ஆக்சைடு ஆர் சிங்க் ஆக்சைடு இருக்குது அப்படின்னா அது ஆசிட் as well as base ப்ரொடியூஸ் பண்ணு, அதாவது ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டர். ஆசிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், சால்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதாவது பேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம amphoteric oxide சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் சிங்க் ஆக்சைடு. White hydrogen gas is not evolved when some metals react with nitric acid. White hydrogen gas is not evolved when the some metals கூட போடும்போது நார்மலாக
நமக்கு டைலூட் ஆசிட்டில் ஒரு ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் சொல்லுவோம். இது எல்லா டைலூட் ஆசிட் கூடயும் மெட்டலோட ரியாக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன் கேஸ். பட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் அப்படி வராது. அந்த நைட்ரிக் ஆசிட் என்ன கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வாட்டராக கன்வெர்ட், அந்த ஹைட்ரஜனை கிடைக்காம எழுந்திருக்கோம், வாட்டர் ஆயிரும் நைட்ரிக் ஆசிட். அதனால இது எழுந்திருக்கலாம். நைட்ரிக் ஆசிட்டையே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். இட்ஸ் ஆக்சிடைஸ்ட் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் டு வாட்டர். நம்ம அப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா வாட்டர் தான் கிடைக்கும். சரியா? நார்மலாக நைட்ரிக் ஆசிட் போடும்போது நம்ம என்ன எழுதணும்னா வாட்டர் எழுதணும். வாட்டர் எழுதணும். ஓகே. அக்வா ரீஜான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அக்வா ரீஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு ஒன்றும், நம்ம 2 ஆசிட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அது பேர் வந்துருக்கு அக்வா ரீஜியா அப்படின்னு சொல்லும்போது 3 பார்ட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரைட். கான்சன்ட்ரேட்டட்னா நம்ம வந்து நல்ல கான்சன்ட்ரேட்டட், அதாவது சொலிட் லெவல் ஹையாக இருக்கக்கூடியது கான்சன்ட்ரேட்டட். அப்போ 3 பார்ட் அதையும் 1 பார்ட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட். தண்ணி ஊற்றாதது தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட்னு சொல்லுவோம். ஓகே. 3 பார்ட்ஸ். இந்த ரேஷியோ 3:1 ரேஷியோ. கான்சன்ட்ரேட்டட் கைசியிலையும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கைச்சொன்னத்தையும் சேர்த்து அப்போ கைசியில் எத்தனை கேட்கணும்? 3 பார்ட்ஸ். 1 பார்ட் இருந்துட்டு நைட்ரிக் ஆசிட், 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகே. 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகே. இது அக்வரேஜ். வாட் ஆர் தி யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து கோல்டு கூட, இப்போ நார்மலாக கோல்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணாது, நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணாது. ஆனால் 2 பேரும் சேர்த்து கோல்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரியாக்ட் ஆகும். என்ன இதுனா ஆரிக் குளோரைடாகவும் ப்ளஸ் நைட்ரோசில் குளோரைடாகவும் கிடைக்கும். சரியா? அந்த பர்பஸ்க்கு நம்ம செஞ்சுக்கலாம் அக்வாரிஜா. அதே போல் பிளாட்டினம் அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கு கேலைடை மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அக்வாரிஜாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி 3.12 find out in the engineering 1 day activity continuations. Test tube within the game reaction occurred and இந்த டெஸ்ட் டிப் வந்து நமக்கு வந்து இருக்கு ஈஸியாக ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லி டெஸ்ட் டிப் இருக்கு நெயில் இஸ் பிளேஸ்ட் இன் தி காப்பர் சல்பேட். அந்த ஆக்டிவிட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அயான் நெயில் கெட் கோட்டட் வித் இருக்கு ரெட் காப்பர் மெட்டலில் பண்ணும்போது நோ ரியாக்ஷன்ஸ். Can you correlate பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 3.9, 3.10, 3.11. more reactive metal ion displays less reactive metals copper from the copper sulfate. more reactive metal displays less reactive தெரியும் நமக்கு displacement reactionல balanced equation சொல்லிருக்கு. இப்போ copper sulfate plus Fe Q செஞ்சிருக்கு FeSO4 plus Cu நமக்கு displacement reaction first lessonல படிச்சிருப்போம். அந்த displacement copper sulfate ஒரு ion needle போட்டுருப்போம். அந்த அதாவது ஃபஸ்ட் லெசனில் உள்ளது கண்டினியூஸ் தான் எல்லா லெசன்லையுமே. ஓகே. அப்போ காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் செஞ்சு பண்ணியிருக்கோம் Fe Q செஞ்சுருக்கு FeSO4 டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி சீரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். கொஞ்சம் சீரியஸ், அதாவது மெட்டலில் யார் வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம கொஞ்சம் மெமரி பண்ணிக்கிடணும். ஏன்னா பொட்டாசியம் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம், சிங்கு, அயான், டின், லெட். ஓகே. இது நான் மெட்டலில் பார்த்தீங்கன்னா அது ஹைட்ரஜன் கூட வரும். காப்பர், மெர்க்குரி, ஹைட்ரஜன், கோல்டு. ஓகே. ரியாக்டிவிட்டி சீரியஸ். தீஸ் மெட்டல்ஸ் ஆர் மோர் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன். ஓகே. ரியாக்டிவ் தென் எழுந்திருக்கு ஹைட்ரஜன், லெஸ் ரியாக்டிவ் தென் ஹைட்ரஜன். அதனால் எழுந்திருக்கோம் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் செஞ்சுருக்கோம் பொட்டாசியம், சோடியம். மேலேருந்து கீழே எழுந்திருக்கும் கோல்டு தான் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். அதை நம்ம சிம்பிள் பண்ணதுக்காக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இருந்துருக்கு ஒரு நிமோனிக்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளீஸ் ஸ்டாப் காலிங் மீ a zebra instead of ட்ரை லேர்னிங் ஹவு காப்பர் சேவ்ஸ் கோல்டு. அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா நினச்சிக்கலாம். இதை ரிவம்பர் ரியாக்டிவிட்டி சீரியஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பண்ணிடலாம். அப்போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது பொட்டாசியம், ஸ்டாப் சோடியம், கால்சியம், மெக்னீசியம், எம் அப்படின்னு சொல்லும்போது மெக்னீசியம், ஏ அலுமினியம், சீப்ரா சிங்கு, இன்ஸ்டட் அப்படின்னு சொல்லும்போது அயான், ட்ரை டின், லெட் லேர்னிங் அப்படின்னு சொல்லும்போது லெட்டு, ஹைட்ரஜன் கழிச்சு. இது வந்து நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக. சரியா? காப்பர் சேவ்ஸ் கவு வந்துருக்கேன், காப்பர் சேவ்ஸ் கோல்டு. இப்படி நிமோனிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுலாம் நம்ம ஞாபகம் வச்சு இதை படிச்சுக்கலாம். ஓகே. சரியா? இந்த ரியாக்டிவிட்டி சீரியஸில் நம்ம 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோடியம், அந்த பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? இதில் நமக்கு வந்து இதுதான் அந்த ப்ராப்ளம். ஓகே. இந்த கால்சியம் கொடுத்துருந்தாங்கன்னா கால்சியம் முன்னக்கூடியாங்க வரும், பொட்டாசியமும் கால்சியமும். சரியா? மெட்டல்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதாவது ஹை வெயிட் மெட்டல் வந்து 2வது தான்.
an aluminum can used to store ferrous sulfate solution. Aluminum can, okay, stored in a ferrous sulfate solution. Observed the few days holes appeared in the can. Explain the cause of this observation. Write the chemical support your answer அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அலுமினியம் கேன் பார்த்துருப்பீங்க. நார்மலாக பெப்சி அதெல்லாம் ஊற்றிச்சிருப்பாங்க. ஒரு அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயான் என்பது அதனுடைய மீனிங். ஸ்லோலாக ரியாக்ட் பண்ணும்போது எந்திருக்கு பெரசல்ஃபேட் அண்ட் எந்திருக்கு ஹோல்ஸ் டெவலப் இந்த அலுமினியம் கேனில் எந்திருக்கு அந்த ஹோல்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஏன்னா அலுமினியம் வந்து மோர் ரியாக்டிவ் தென் அயான். அப்போ நம்ம அந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, சீரியஸ் நம்ம படிச்சதில் அதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, அக்வா ரிஜான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அக்வா ரிஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு ஒன்றுமில்ல, நம்ம 2 ஆசிட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் அது பேர் வந்துருக்கு அக்வா ரிஜியா அப்படின்னு சொல்லும்போது 3 பார்ட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரைட். கான்சன்ட்ரேட்டட்னா நம்ம வந்துருக்கு நல்ல கான்சன்ட்ரேட்டட், அதாவது சொலிட் லெவல் ஹையாக இருக்கக்கூடியது கான்சன்ட்ரேட்டட். அப்போது 3 பார்ட் அதையும் 1 பார்ட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட். தண்ணி ஊற்றாதது தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட்னு சொல்லுவோம். ஓகே, 3 பார்ட்ஸ். இந்த ரேஷியோ 3:1 ரேஷியோ. கான்சன்ட்ரேட்டட் கைசியிலையும் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கைச்சொன்னத்தையும் சேர்த்து அப்போ கைசியில் எத்தனை கேட்கணும்? 3 பார்ட்ஸ். 1 பார்ட் இருந்துட்டு நைட்ரிக் ஆசிட், 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகே, 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகே, இது அக்வரிஜ். வாட் த யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து கோல்டு கூட இப்போ நார்மலாக கோல்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணாது, நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் பண்ணாது. ஆனால் 2 பேரும் சேர்த்து கோல்டோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரியாக்ட் ஆகும். என்ன இதுனா ஆரிக் குளோரைடாகவும் ப்ளஸ் நைட்ரோசில் குளோரைடாகவும் கிடைக்கும். சரியா, அந்த பர்பஸ்க்கு நம்ம செஞ்சுக்கலாம் அக்வரிஜா. அதே போல் பிளாட்டினம் அதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கு கேலைடை மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அக்வரிஜாவை யூஸ் பண்ணிக்கலாம். Next அதே கொஸ்டின் தான். What will be added the copper sulfate solution? B is the added copper sulfate solution. Displacement and copper. B would நமக்கு வந்து copper sulfate. சரியா, B கூட copper sulfate. B is added to a copper sulfate, then displace copper. B would copper sulfate add பண்ணா என்ன கிடைக்கிறாங்க? B plus இருக்கு copper sulfate இருக்கு displacement reaction. ABCD reactivity order அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ நமக்கு வந்து யார் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அயன் சல்ஃபேட்டோட ஈஸி ரியாக்ட் அதான் பி. தென் வந்து நமக்கு காப்பர் சல்ஃபேட் தான் இருக்குது ஏ. ஓகே, சி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ரியாக்டிவிட்டி இளைஞருக்கு குறைவார். ஓகே, டி. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், நம்ம லாஸ்ட் கொஸ்டினாக மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆஃப் சிங்க் மெக்னீசியம் காப்பர். ஓகே, இது அதாவது ஒரு சிங்கு மெக்னீசியம் காப்பர் இருக்குது, அது அதனுடைய ஆக்சைட்ஸ் 3 பேர் இருக்காங்க. இப்போ அந்த மெட்டல் கூட சிங்க் ஆக்சைடு, இப்போ சிங்க் ஆக்சைடோட சிங்க் ரியாக்ட் பண்ண முடியாது. அப்போ நோ. ஓகே, நம்ம கேட்கக்கூடியது யூ ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எதில் நடக்காது அப்படின்னு. மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் டிஸ்பிளேஸ் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட், அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கும் சிங்கோட சிங்க் ஆக்சைடு ரியாக்ட் பண்ணாமா பண்ணாது, அப்போ நோ போட்டுடலாம். இதே சிங்க் ஆக்சைடோட மெக்னீசியம் ரியாக்ட் பண்ணுமா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ண எஸ். பட் காப்பரோட ரியாக்ட் பண்ணுமானா கிடையாது, ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரியஸ் 2 பேரும் மாறி இருக்காங்க. அதே மெக்னீசியம் ஆக்சைடோட ரியாக்டிவிட்டி சீரியஸ் செஞ்சிருக்கு, நமக்கு வந்து மெக்னீசியம்ல லெஸ் ரியாக்டிவ், அப்போ அதெல்லாம் மேலே இருந்துடும், அப்போ நோ ரியாக்ஷன்ஸ். பட் காப்பர் நம்ம கீழே இருக்குது, அப்போ சிங்கோட இது ரியாக்ட் ஆகும், மெக்னீசியத்தோட ரியாக்ட் ஆகும், காப்பர் ஆக்சைடு காப்பரோட ரியாக்ட் பண்ணாது. ஓகே, இப்படி நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இதோட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாலும் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும். இதில் பார்த்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தது தான். அது அங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் படிச்சிருப்போம். இங்கே வந்து அது மெட்டல்ஸ், அந்த மெட்டல்ஸோட இதை ரியாக்ட் பண்ண என்ன அப்படின்னு நம்ம என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறது தான். ஆக்சிஜன் கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு கூட தென் நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன், அதை ஏன் கரோசின் ஆயில் உள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய லெசனுடைய கொஸ்டின்ஸ். ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டினோட சேர்ந்து பேஜ் நம்பர் 40லேருந்து பேஜ் நம்பர் 45 வரை நம்ம இதில் பார்த்துருக்கோம். 3.9 ஆக்டிவிட்டிலேருந்து 3.12 ஆக்டிவிட்டி வேரோடு சேர்ந்து அந்த லெசனுக்குள்ளே வந்து இந்த 2வது வீடியோ முடியுது. ஓகே, வீடியோ பாருங்கள், ஏதேனும் டவுட் இருக்கும்போது கால் பண்ணுங்கள். ஓகே, கால் பண்ணுங்கள், எதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோஸில் எதையும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கவும். ஓகே, தேங்க்யூ, குட் லக், ஆல் தி பெஸ்ட்.